கடுமையாகவே சொல்கிறோம், செக்ஷுவல் அண்ட் ட்ரக்ஸ் டூரிசம் தான் இங்கே டெவலப் ஆகிருக்கு. இவங்க வருமானத்தை பெருக்கணும்னா வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இந்த அரசு எப்போவுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த பிறகு எங்கள் அரசு சரியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, எதிர்கட்சினாலே அவங்க குற்றம் தான் சுமத்துவாங்கன்னு இது பொதுவாக வைக்கக்கூடிய அவர்களுடைய விளக்கம் இது. அப்போ 2012 5000 அவர் சொல்கிறது பொய்ன்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா பற்றாக்குறையில் இந்த அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்லவே கூடாது. டெம்பரவரியான சீல் தான் வச்சிருக்காங்க, இது நிரந்தரம். இன்னைக்கு பிஜேபியோடு கூட்டணி அரசு தான் அமைத்திருக்கிறாங்க. என்ஆர் அரசுன்னு சொல்றோம், என்ஆர் முதலமைச்சர் சொல்றோம். இங்க நேரடியா நடப்பது பிஜேபியினுடைய ஆட்சி தான். தொடர்ந்து சமூகத்தில் எழும் அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கர்பியூ யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்த விவாத நிகழ்வில் பங்கு பெற இருக்கக்கூடியவர் புதுச்சேரி மாநில பீபோல்டு இயக்கத்தைச் சேர்ந்த பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம், சொல்லுங்கள் தோழர். இப்போ புதுச்சேரி மாநிலமே பரபரப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்திலாம் ஒன்று ஓடின்னு இருக்குது. ஏதோ ரெஸ்டோ பாரில் ஒருத்தர் கொலை, அது அது உங்கள் பார்வை எப்படி, ஏன் அந்த மாதிரியான சம்பவம் நடக்குது? இது ரெஸ்டோ பாரில் வந்து 2வது சம்பவம் இது. இதற்கு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இதே மாதிரி நைட்டில் ரெஸ்டோ பாரில் பர்த்டே கொண்டாடிட்டு அங்கேயும் ஏதோ பிரச்சனைன்னு அந்த சண்டை வெளியில் நடந்தது. அப்போது அந்த பையன் வரும்போது அவனை அடித்து அது ஒரு மரணம். அது புதுச்சேரியை சேர்ந்த ஒரு மாணவனே அதில் மரணம் அடைந்தான். இப்போ இது 2வது சம்பவம். வெளியூர்லேருந்து இங்கே பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்த கல்லூரி மாணவர்கள் அந்த ரெஸ்டோ பாரில் போய் அந்த கொண்டாட்டங்கள் நடக்கும்போது அங்கே 2 குரூப்புக்குள்ளே பிரச்சனையில் அதில் அங்கே இருக்க பவுன்சர்ஸ் அவங்கள அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கத்தியால் குத்தி கொலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, புதுச்சேரி வந்து ஒரு அமைதியான ஒரு ஊராக இருந்தது. புதுச்சேரினாலே ஒரு அமைதி பூங்கா அப்படின்ற ஒரு பேரில் இருந்தது. இப்போது கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பார்த்தா புதுச்சேரியில் இந்த ரெஸ்டோ பார் கலாச்சாரம், அதாவது சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படின்னு அரசு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக புதுச்சேரியில் என்ன மாதிரியான சுற்றுலா வளர்ச்சி இருக்குன்னா, செக்ஷுவல் அண்ட் ட்ரக்ஸ் டூரிசம் தான் இப்போ இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இல்லை, ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை ரொம்ப ஓப்பனாக சொல்கிறீங்க, செக்ஷுவல் அண்டு இது மாதிரி அது மது ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமாம், அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஏன்னா புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ டூரிசம் அப்படின்னா, இப்போ கோவா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டில் நிறையா டூரிசம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டூரிசம் டெவலப் பண்ணுறது வந்து இது டைரெக்டாகவே ஏற்கனவே புதுச்சேரியில் வந்து ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி சில பப்ஸ் அலோவ் பண்ணாங்க. அப்பயே வந்து ஹிந்துவிலையும் இந்தியா டுடேவிலையும் வந்த ஆர்டிக்கலில் அவங்களே சொல்லியிருந்தாங்க, புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து செக்ஷுவல் டூரிசம் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லாமல் இருந்து இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து டூரிசம் டெவலப்ன்ற பொருள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அதை கடுமையாகவே சொல்கிறோம், செக்ஷுவல் அண்ட் ட்ரக்ஸ் டூரிசம் தான் இங்கே டெவலப் ஆகிருக்கு. மற்ற பிஜேபின்ற எதிர்ப்பு விளைவுல நீங்கள் இந்த இதெல்லாம் சொல்கிறீங்களான்றது இல்லை, அப்படி இல்லை. இது கண்கூடா நீங்கள் புதுச்சேரியில் யாரை கேட்டிங்கனாலும் இன்றைக்கி தெரியும். புதுச்சேரியில் இப்போது இருக்கக்கூடிய ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது. வீக்கெண்டில் அரசு சுற்றுலா வளர்ச்சின்ற பேரில் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுச்சேரி மக்கள் வெளியில் வர்றதுக்கே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாமு, எங்கே போனாலும் வெளி மாநிலத்து இளைஞர்கள் இங்கே குடிச்சிட்டு திரியறதும், தெருகளில் அவங்க பிரச்சனை பண்ணுறதும், காரை ஓட்டி ஒருத்தன் அப்படி தான் குடிச்சிட்டு போகிற வழியில் ஒரு கிட்டத்தட்ட 4-5 இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணி அந்த காரை மடக்குறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, புதுச்சேரினாலே இங்கே போனால் எல்லா ட்ரக்ஸும் கிடைக்குது. இங்கே பார் வந்து அளவுக்கு அதிகமான பார்கள் இருக்குது, இந்த ரெஸ்டோ பாரில் இந்த கொண்டாட்டங்கள் இருக்குது, போதைப் பொருள் இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, விபச்சாரம் இங்கே பெரிய அளவில் நடக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த இளைஞர் கூட்டம் இங்கே படையெடுத்து வர்றதே. இல்லைன்னா இவங்கெல்லாம் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இல்லை, இப்போ யாருமே வராமல் இருந்தாங்க. இங்கே இருக்கிற வியாபாரங்கள் எப்படி நடக்கும்? டூரிஸ்ட் இப்போ வந்தால் தானே புதுச்சேரி மாநிலத்தில் வருவாய். இன்றைக்கி ஹோட்டலில் உணவகம் நடத்துகிறவங்க, கடை நடத்துகிறவங்க, இது போன்ற இப்போ லாட்ஜ் நடத்துகிறவங்க, ஹோஸ்டல் கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிறவங்க, எந்த வருவாயுமே இல்லாமல் போயிடுமே. அப்போ பாண்டிச்சேரியில் வேறு என்ன இருக்குது? இல்லை, புதுச்சேரியில் வந்து நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் புதுச்சேரி அமைதி பூங்காவாக இருந்து சொன்னேன் இல்லைங்களா. அப்போ புதுச்சேரியில் என்ன மாதிரியான வளர்ச்சி இருந்தது, வேலை வாய்ப்புகளுக்கான எல்லா விஷயங்களும் இங்கே இருந்தது. ஆலைகள் இயங்கி கொண்டிருந்தது, சுதேசி மில்லு, சுகர் மில்லு, இந்த மாதிரி 3-4 ஆலைகள் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது வேலை வாய்ப்பும் அமைதியான ஒரு மாநிலமாகவும் இது இருந்தது. இப்போ அரசு என்ன சொல்கிறாங்க, இது ஒரு யூனியன் டெரிட்டரி, இங்கே வந்து வருமானம் இல்லை
அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி, வருமானம் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு அரசே போதைப்பொருள் புழக்கத்தையும் சுற்றுலா வளர்ச்சி என்ற பேரில் இந்த செக்ஷுவல் டூரிசத்தையும் வளர்த்து எடுத்து இதில் தான் ஒரு அரசு சம்பாதிக்கணும்னா அதுவே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது வந்து இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையில்லாத இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு வேலை தான். இவங்க வருமானத்தை பெருக்கணும்னா வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒரு ஐடி டூரிசம்னு டெவலப் பண்ணலாம், ஐடி இண்டஸ்ட்ரீஸை உள்ளே கொண்டு வரலாம், இண்டஸ்ட்ரியல் டூரிசம்னு இருக்குது, இண்டஸ்ட்ரியல்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கலாம். இதெல்லாம் சரியாக இயங்கக்கூடிய இந்த சமுதாயம் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசு செய்ய வேண்டியது. வருமானம் வேணும், வருமானத்துக்காக எல்லாம் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த டூரிசம் டெவலப் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக பாரு, ரெஸ்டோ பாஸ் அதுவும் அதிகமாகிடுச்சு. அந்த ரெஸ்டோ பாஸ் அதிகமானது இதெல்லாம் வேண்டான்னு நம்ம ஆரம்பத்திலேருந்து இங்கே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் போராடுறோம், வேணான்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அதனுடைய விளைவு தான் 2 மரணங்கள் நடந்திருக்கு. இது இன்னும் போக போக இன்னும் அதிகமாகும். அதுவும் கஞ்சாவோடைய புழக்கம் வந்து புதுச்சேரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா முத்தியால்பேட்டையில் ஒரு சிறுமி வந்து பாலியல் குற்றத்துக்கு பண்ணுறாங்க. அதுமாதிரி தொடர்ச்சியாக இப்போ 2-3 சம்பவங்கள் அந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் எங்கே எப்போ அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டூரிசம் என்ற பெயரில் இதையெல்லாம் அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே நிறைய கொலைகளும் கோஷ்டி தகராறுகளும், ரெண்டாவது இந்த மாதிரி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணமே இந்த போதைப் பொருட்கள் தான். இல்லை, இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சட்டம் ஒழுங்கை வந்து நாங்கள் முறைப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். புதுச்சேரி மாநிலத்தில் இன்றைக்கி இருக்கிற ரவுடிசம்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து ஒரு சில நடக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை எடுத்து இவங்க வந்து எதிர்கட்சியினர் வந்து பூதகரமாக்கி அதில் அரசியலுக்கான ஆதாயம் தட நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை, அது உள்துறை அமைச்சர் அரசு எப்போவுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த பிறகு எங்கள் அரசு சரியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, எதிர்கட்சினாலே அவங்க குற்றம் தான் சுமத்துவாங்கன்னு இது பொதுவாக வைக்கக்கூடிய அவர்களுடைய விளக்கம். இது நீங்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர் தான் நீங்களும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளில் எத்தனை கொலைகள் இங்கே நடைபெற்றிருக்கு, அதெல்லாம் என்னென்ன காரணத்துக்காக நடைபெற்றது, எத்தனை பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கு. இப்போ இதுவே 2வது சம்பவம் இந்த பப்பில் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம். இன்னும் புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவாகவே இன்னைக்கு புதுச்சேரியை பார்க்குற மனநிலை இருக்குது. இல்லை, அமைச்சருடைய பார்வையில் திட்டமிட்டு இங்கே வந்து கோஷிசத்தோட பிளான் பண்ணி மர்டர்ன்ற சூழல்லாம் இல்லாமல் தற்செயலான கோபங்களில் திடீர்னு நடக்கக்கூடிய சண்டைகள் ஒரு சில அது வந்து கட்டுப்படுத்த முடியாது, சில நேரங்களில் நடக்கிறது வந்து இல்லை, அது சில நேரங்களில் நடந்தால் பரவாயில்ல. இங்கே என்ன சூழ்நிலை நிலவுகிறதுனா இன்னைக்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை. இந்த மண்ணில் வேலை வாய்ப்புக்கான எந்த வசதியையும் இங்கே பெருக்கலை. ரெண்டாவது இருந்த ஆலைகளை அவருக்குள்ளான வேலை வாய்ப்புகளே இல்லைன்னு இங்கே இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கோஷ்டியாக வச்சுக்கிட்டு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் நடந்த கூட கொலை எதற்காக நடந்ததுன்னா கஞ்சா வியாபாரத்தில் போட்டி, நீ விற்கிறத நான் விற்கிறியா, நான் விற்ற இடத்துல நீ விற்கிறியான்னு இந்த கஞ்சா போட்டியில் தான் அந்த கொலை நடந்தது. அப்போ இளைஞர்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்க பாரில் வேலை செய்கிறது, குடிக்கிறது, கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர்கள் போனதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் 5000 பேரை நான் வந்து அரசு பணியில் அமர்த்தி இருக்கிறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 5000 பேரை அமர்த்தி இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இது எத்தனை ஆண்டுகளாக வேலை வாய்ப்பில் கொண்டு வராத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 2012க்கு அப்புறம் அரசு வேலை வாய்ப்பே இங்கே வந்து யாருக்கும் கொடுக்கல. அப்போ 2012 5000ன்னு அவர் சொல்கிறது பொய்ன்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. 5000 பேர் அவர் வேலைக்கு வச்சுட்டேன்றதை நிரூபித்தா நான் அரசியலை விட்டே விலகுகிறேன்னு. அப்போ அவர் இதுவரைக்கும் கொடுத்தது ஒரு 1000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காரு. ஆனால் 5000 என்று முதலமைச்சர் சொல்வது வந்து இல்லை, நாராயணசாமி அவர்கள் சொல்கிறது வந்து ஒரு எதிர்கட்சி தரப்புலேருந்து சொல்கிறது. அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ அவங்க டோட்டலாக வந்து ஒரு 1200க்கு மேலே எடுக்கலன்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். சாதாரணமாக இப்போ போலீஸு, ஹோம்கார்டு, 2 தடவை பிசி, யூடிசி, எல்டிசி எத்தனை இதெல்லாம் கணக்கு பண்ணாலே 2000 போஸ்டிங் மேலே வந்துருச்சு. 2000 போஸ்ட் வராது. நீங்க 400 பேர் வச்சிருக்காங்க, வேற எதுல வச்சிருக்கீங்க? இந்த 5000த்துக்கான கணக்கை அவர் ஒரு எதிர்கட்சி போய் சொல்றாரு. இல்லை, எதிர்கட்சியை சேர்ந்தவரா கூட இருக்கட்டும், அவருடைய பகிரங்க அறைகூவலுக்கு இன்னார முதலமைச்சர் ஆன்சர் பண்ணிருக்கணும்ல. 5000 பேர் இந்த துறையில இவ்வளவு பேர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்திருந்தாருன்னா ஓகே. அப்ப அவரே இதை வைக்கிறார். ஒரு
முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா நான் அரசியலை விட்டே விலகிறேன்னு வைக்கிறாரு. அப்போ அதற்கான ஆதாரத்தை இவர் கொடுக்கணும். 5000 பேர் உண்மையிலே இங்கே இன்னும் பணியில் அமர்த்தப்படலை. 5000 பேர்னாலும் அந்த 5000 பேர் அரசு வேலைகளுக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க. அரசு வேலையில் அப்போ 5000 பேர் கிட்டத்தட்ட 20 வருஷமா பற்றாக்குறையில் இந்த அரசு இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அதை இப்போ இவங்க கடந்த ஆட்சியில் அவங்க செய்யலான்னு பார்த்தப்போ காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தது. அப்போ கிரண் பேடின்னு ஒரு கவர்னர் இருந்துட்டு அவங்கள செய்ய விடாத சில வேலைகள் எல்லாம் தடுத்தாங்க. இப்போ இவங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதால அரசு வேலைகளுக்கு ஆள் வைக்கிறோம்னு சொல்றாரு. அது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த 5000 அரசு பணிகளுக்கு மட்டும் வைக்கிறதால எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வரணும், தொழிற்சாலைகள் வரணும், மூடி இருந்த ஆலைகள் எல்லாம் திறக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா தான் அது எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு. ஒன்றிய அரசே இந்திய நாட்டிலேயே வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலம்னு சொல்லிட்டு முதல் இடத்துல இருக்குது புதுச்சேரின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டு காலங்களில் இது எல்லாத்தையும் மாற்றிட முடியும். அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதை மாற்றுறதுக்கான சாத்தியம் இருக்குது. இரட்டை இன்ஜின் ஆட்சி, அதனால்தான் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க சாத்தியம் இல்லைன்னு இதை சொல்லவே கூடாது. ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய அரசோடு கூட்டணியில் இருந்தால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி புதுச்சேரியில் என்ன செஞ்சுருக்காங்க பட்டியலிட்டு சொல்ல முடியுங்களா? எந்த வளர்ச்சியும் இல்லை. அவர்கள் வளர்ச்சின்னு சொல்கிற ஒன்றே எதுனா புதுச்சேரி அரசுக்கு வருமானம் இல்லை, வருமானம் இல்லைன்றதால நாங்கள் டூரிசம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு இன்னைக்கு பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்களின் எண்ணிக்கையை இங்கே அதிகமாக உயர்த்தியிருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா அங்கே பார்களும் அங்கேயும் சரக்கு விற்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே அரசு செய்கிறது. டாஸ்மாக்னு ஒரு அமைப்பு மூலியமா முழு வருமானமும் அரசுக்கு வருகிறது. இங்கே அரசுக்கு வருகிறதா இந்த வருமானம்னா இல்லை. இன்றைக்கு இவர்கள் டூரிசம் டெவலப்மெண்ட் அடிப்படையில் இந்த ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கையும் அதிகமாக பெருகிடுச்சு. முதலமைச்சர் அவர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் அவர் பேசும்போது சொல்றாரு, பெருகி வரும் மக்கள் தொகைக்கு இணங்க புதுச்சேரியின் பார்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படுகிறது அப்படின்னு. பெண்களுக்கு பார் தேர்ந்தெடுக்கிறாங்க, பெண்களுக்கு வேற பார் திறந்துருக்காங்க. நம்ம அதையும் சொல்றாங்க, பெண்களுக்கான பார் தனியா, இன்னும் பீர் எல்லாம் பெட்டி கடைகள் எல்லாம் கொண்டு வந்து விற்கிற மாதிரியா, கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி பீர் எல்லாம் எல்லா கடையிலும் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் என்ன இளைஞர்களுக்கானதா இல்லை மாணவர்கள்? இன்றைக்கே ஸ்கூல்ல இருக்கிற மாணவன் 8th 9th 10th 12th படிக்கிற மாணவன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூல் லிப்புன்னு ஒரு விஷயம் கிடைக்குது. அது போதைப் பொருளோட தான் அவன் வகுப்பறையிலே போய் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இங்கே இருந்தது. பார்க்குறோம். அப்பப்போ இந்த சமூக இயக்கங்கள்லாம் எதிர்த்து போராடுறதால சில இடங்களில் இப்போ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம், தடுத்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்களே வழிய இது எல்லாம் மறைமுகமாக இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வருது, இந்த ரெஸ்டோ பார் நடத்துறது எல்லாம் அரசியல் தலைவர்கள் பின்புலத்தில் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆமாம். ஆனால் மதிப்பிற்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் எந்த ஒரு அரசியல் தலைவருடைய ஈடுபாடும் இதில் இல்லைன்னு சொல்றாரு. அது சார்ந்த பார்வை இல்லை. இது எல்லாமே சொல்ற குற்றச்சாட்டுப்படி அரசியல் பின்புலம் உள்ளவர்களுடையும் அரசியல் சொந்தக்காரங்க, அவங்களுடைய 3வது லேயர் 2வது லேயர் இந்த மாதிரியான உறவினர்கள், அவர்களுடைய நண்பர்கள், இவர்களுடைய பினாமி பணத்தில் அதை வேற ஒருத்தரை வச்சு நடத்துறது, இப்படி தான் நடக்குது. அதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது. தமிழ்நாட்டில் அரசு நடத்துகிறது, வருமானம் அரசுக்கு வருகிறது. இங்கே என்னன்னா இன்றைக்கு இந்த பார்களின் எண்ணிக்கை அதிகரித்து கலால்துறைக்கு என்ன இதனால மிகப்பெரிய ஒரு வருமானம் வந்துச்சு அந்த டேட்டா எடுத்து பார்த்தா ஒன்றும் பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லை. இங்கே முறையான பில் கொடுத்து கூட இன்னைக்கு சரக்கு விற்கிற நிலைமையில் இல்லை. எந்த பார்லையும் எந்த ஹோல்சேல்லையும் பில் கூட கொடுக்கறது கிடையாது சரக்குக்கு. இங்கே எல்லாமே இல்லீகலாகவும் இந்த அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் சம்பாதிக்கிறதுக்காக இதனுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டிருக்குது. அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியா இருக்கிறது என்றுதான் உண்மை. இன்னைக்கு அன்டைம்ல திறந்து வச்சு 13 பாரம் மூடி இருக்காங்களேங்க. இப்போ மூடி அது இந்த ஒரு கொலை சம்பவத்துக்கு பிறகு ஒரு 13 ரெஸ்டோ பார்ஸ்க்கு டெம்பரவரியான சீல் தான் வச்சிருக்காங்க. இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இது 2வது ஒரு மரணம் நடக்குது. ரெஸ்டோ பார் குறித்து எதிர்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். இப்ப தேர்தல் வரப்போகுது உடனே நாங்க ஒரு 13 மூடிட்டோம் அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் நாடகம் தான். இது மீண்டும் திறக்கப்படாதானாக்க சொல்ல முடியுமா அவங்களால? மீண்டும் இது திறக்க மாட்டோம், எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம், டைமை நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமானா முடியாது. இதை எல்லாமே செய்து கொண்டிருப்பது அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தான். இது இல்லாம இன்னொரு விபச்சாரம் சொன்ன தெரியுங்களா? இது இன்றைக்கு பெரிய அளவில் இங்க நடக்குது. ஏன்னா இங்க நிறைய மசாஜ் பார்லர்ஸ் இங்கே வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் டூரிசம்ல ஒரு அங்கம். இது ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் நீங்க கொண்டு வந்து இளைஞர்களை உள்ள இழக்கணும்னு டூரிசம் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தீங்களே. ஆமா,
ஆன்லைன்ல விபச்சாரம் நடக்குது, ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு ஆன்லைன்லயே கூப்பிட்டு போறது நடக்குது. ரெண்டாவது இவங்க வந்து பல இங்க ஹோட்டல்கள் இருந்தாலும் இப்போ வந்து வீடுகளையே வாடகைக்கு எடுத்து அப்படியே நீங்க அதுல ரூம் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியான சலுகைகள்லாம் இங்க முறைப்படுத்த வேண்டிய துறை வந்து முறைப்படுத்த இதெல்லாம் எதையும் முறைப்படுத்தல. இது ஊர்ல பார்க்கிங் வசதி கூட இல்லாத பல ஹோட்டல்கள் இயங்குகிறது. பல வீடுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வாடகைக்கு எடுத்து எல்லாமே வந்து கெஸ்ட் ஹவுஸா பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா மக்கள் வாழக்கூடிய ஒரு எப்படி சொல்றது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு வீட்டை வாடகை எடுத்துட்டு நம்ம தெருவில் என்ன நடக்குது அந்த வீட்டிலன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு அங்க வெளிமாநில இளைஞர்கள் வராங்க, ஆண்கள் பெண்கள் உள்ள வராங்க, ஆன்லைன்லயே புக் பண்றாங்க விபச்சாரத்துக்கு. இதெல்லாம் இங்க நடந்த சம்பவங்கள். அப்ப இது விபச்சாரம் என்பது இங்க வந்து இப்ப இன்னைக்கு கொடிகட்டி பறக்குது. இப்போ இந்த மண்ணில் டூரிசம் என்ற பேரில் விபச்சாரமும் போதைப்பொருள் கலாச்சாரமும் அதிகரிச்சிருக்குது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த ரெஸ்டோ பார்ல நடந்த மரணம். இது இன்னும் இதை ஒரு கட்டுப்பாடான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அரசு ஒழுங்குபடுத்த. யாரோ ஒருத்தவங்க வெளியிட்டு இருந்தாங்க, ரெஸ்டோ பார்ல இருக்கிற பவுன்சர்ஸ் உடைய அந்த பதிவு வந்து என்ஆர் பவுன்சர்ஸ்ன்னு பதிவு பண்ணியிருக்கிறதா முதலமைச்சர் பேர்லேயே பதிவு பண்ணிக்கிறாங்க பவுன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து பொதுத்தலங்களில் பார்த்தேன். அது குறித்து எனக்கு தெரியல, இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு எல்லாம் வந்து முதலமைச்சரும் அமைச்சர் உள்துறை அமைச்சருடைய ஆசையிலும் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்க ரெண்டு பேரும் துரதிருஷ்டவசமாக மாமா அவருடைய மருமகன் என்ற ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த கூட்டணியே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மெரினா பீச் வந்து கடற்கரையிலேயே பார் ஓப்பன் பண்ணி அதே இப்போ ஓப்பன்லாம். ஆமாம், மெரினா பீச். ஆமாம், சுற்றுலாவுக்குன்னு மக்கள் இங்கே சுற்றுலாவுக்கு வரவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் குடும்பமாக வருவாங்க. மணக்குள்ள விநாயகர் கோயிலுக்கும் ஆசிரமத்துக்கும் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக இருந்தது. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வரக்கூடியது இளைஞர்கள் தான் வராங்க. இளைஞர்களும் அதுவும் வெளி மாநிலத்திலிருந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருக்க மக்கள் அந்த 3 நாள் இப்பெல்லாம் பீச்சுக்கு கூட போறது கிடையாது. ஏன்னா அவர்கள் குடும்பத்தோட இங்க தமிழ் கலாச்சாரத்தோட வாழ்ந்தவங்க பீச்சுக்கெல்லாம் போனா அங்க என்னங்க எல்லாம் அரைகுட ஆடையிலையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. பீச்சில் பொம்பளை பிள்ளைங்க சிகரெட் அடிச்சுட்டு நிக்குது. இது சரியா தவறான்ற ஆர்குமெண்ட்டுக்கு நான் போல. ஆனா இந்த மக்கள் பார்த்து பழகிய அந்த மனநிலையில இன்னைக்கு பீச்சுக்கு போறதுக்கே தன்னுடைய குடும்பத்தோட பீச்சுக்கு போடுறதுக்கே புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் வெக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை, இப்போ இந்த கொலைக்கு எது மாதிரியான தீர்வு கிடைச்சா இனிமேட்டு இந்த தவறுகள் நடக்கும்? இந்த ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கையை குறைக்கணும். எத்தனை டைமுக்கு அன்டைம் விடிய 3 மணி வரைக்கும் நடத்துறாங்க, அன்டைம்ல நடக்குது. இந்த ரெஸ்டோ பார்கள் எண்ணிக்கை குறைக்கணும். அரசு என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, அரசு என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயர்ல இந்த செக்ஷுவல் டூரிசமை நிறுத்திட்டு இவங்க வந்து புதுச்சேரியில் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காகவும் கல்வி நிறுவனங்களை அதிகரிக்கிறதுக்காகவும். ஏன்னா முன்னாடி பாண்டிச்சேரியை சுற்றி 10 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இப்போ இங்கே வந்த இளைஞர்களே இங்கே படிக்கக்கூடிய வெளிமாநிலேருந்து வந்து படிக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இங்கே உள்ள வராங்க. இது தொடர்ந்துகிட்டே இருந்தா நாளைக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கிற காலேஜ் கூட வெளி மாநிலத்தில் சேர்ந்த பெற்றோர் சேர்க்க பயப்படுவாங்க. ஐயோ அந்த ஊருக்கு போனால் பையன் குடிச்சோரா போயிடுவான், எல்லா போதைப் பொருளுக்கும் அடிமை ஆயிடுவான்ட்டு. அப்போ இவர்கள் இந்த கொள்கையை கைவிட வேண்டும். சுற்றுலா வளர்ச்சி என்ற பேர்ல இந்த ட்ரக்ஸ் அண்ட் செக்ஷுவல் டூரிசம் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கைவிட்டுட்டு அரசு வேறு வழிகளில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக பார்க்கணும். அரசுக்கு வருமானம் வரணுன்றதுக்காக ஒரு அரசே போதைப் பொருள்களை விற்பதையும் விபச்சாரம் நடைபெறுவதையும் ஊக்குவிப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இப்போ இதே நிலை தொடர்ந்துனே போச்சுன்னா புதுச்சேரியுடைய எதிர்காலம் எது மாதிரி இருக்குன்றது உங்களுடைய? புதுச்சேரியினுடைய இதே நிலை தொடர்ந்து கொண்டு போச்சுன்னா கேள்விக்குறியாக தான் இருக்கும். இளைஞர்களுடைய எதிர்காலம் வந்து எந்த வேலை வாய்ப்பும் இல்லைன்னா அவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக தான் ஆவாங்க. குற்றங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். புதுச்சேரி வந்து ஆல்ரெடியே புதுச்சேரி வந்து கொலைச்சேரி, போதைச்சேரி இப்படியெல்லாம் லோக்கலில் இருக்க மக்கள் கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. இது இன்னும் போச்சுன்னா ஒரு சீரழிவுக்கு தான் கொண்டு செல்லும். இல்லை, இந்த குற்றச்சாட்டு எல்லாமே நீங்கள் இந்திய கூட்டணியை ஆதரிக்கிறதுனால ஒரு ஆளக்கூடிய அரசின் மீது பழி சுமத்துறீங்க. இல்லை, இதில் எந்த கூட்டணியை ஆதரிக்கிறோம் எந்த கூட்டணியை எதிர்க்கிறோன்றது பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் புதுச்சேரியில் இருக்கிற எந்த பொதுமக்கள் இடத்துல கேட்டால் கூட இதே கருத்தை தான் சொல்லுவாங்க. இது பொதுமக்கள் வெளியில தானே போக போகுது. மக்கள் கருத்து என்ன? பரவலாகவே எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப பெருசாக வந்து எதிர்க்கிற மாதிரி தெரியல. இங்கே பிரதான சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் எதை இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ரெஸ்டோ பார்ல மரணம் நடந்ததுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி போராடி இருக்காங்க.
ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்ததா எந்த வித செய்தியும் பார்க்கலையே. இல்லை, இங்கே புதுச்சேரியில் ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாராய கடை முதலாளியை தான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமாவே இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சாராய கடை முதலாளியெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனதோடைய விளைவு இவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராகவோ இந்த குடிப்பழக்கத்துக்கு எதிராகவோ ரெஸ்டோ பாருக்கு எதிராகவோ பேச மாட்டாங்க. போன ஆட்சியில் வந்து நீங்கள் ஆதரித்த போன ஆட்சியில் கேசினோன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வந்து புதுச்சேரியில் கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க இல்லையா? போன ஆட்சியில் கேசினோ கப்பல் வருதுன்னு சொன்னாங்க. புதுச்சேரி ஒட்டுமொத்த மக்கள் வந்து பயந்தாங்க. இங்கே வந்து போதை உருவாகும், இங்கே வந்து சூதாட்டம் டெவலப் ஆகும், பெரிய பெரிய சூதாட்டக்காரருக்கு இந்த ஊரில் வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, ஊர் மக்களுக்கு பாதுகாப்பு, பல்வேறு குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா? ஆமாம். அப்போ எல்லா அரசுமே வந்து போதையும் இதை மட்டுமே மூலதனமாக வச்சுன்னு இருக்கிறாங்களா? இதுதான் புதுச்சேரியுடைய எதிர்காலமாக இருக்குமா? இல்லை, அந்த அரசு அப்போது அந்த கேஷினோ கப்பல் வரும்போது எதிர்ப்பு இருந்தது. அதில் நம்ம அண்ணன் லோகையப்பன் கூட மிக கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்ததனுடைய விளைவு ஒரு அரசு ஒரு விஷயத்தை செய்யலாம், ஆனால் அது மக்களிடத்தில் எதிர்ப்பு இருக்குதுன்னா அந்த கொள்கையிலேருந்து பின்வாங்கிக்கிறது தான் சரியான அரசாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசு மக்களுடைய எந்த கோரிக்கையோ எந்த போராளிகள் எவ்வளோ பேர் அதற்காக சமூக ஆர்வலர்கள் எடுத்து சொன்னாலோ கேட்டாலோ இதை எதையும் செவி சாய்க்கக்கூடிய அரசு இல்லை. இங்கே அதிகாரிகளுடைய அதிகாரம் தான் பலமாக இருக்கிறது. முதலமைச்சர் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டா கூட அதிகாரிகள் அதனை செவி கொடுத்து கேட்கறது இல்லை. அவருடைய கருப்பு சட்டை போட்ட உங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த ஆட்சியை வந்து தொடர்ச்சியாக குறை சொல்லுங்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்ஆர் வந்து கடவுள் மாதிரி பார்க்கப்படுகிறார் புதுச்சேரி மக்களால். அதில் எப்படி நீங்கள் மாற்றுக்கிறது? இல்லை, என்ஆருடைய ஆதரவாளர்கள்னு ஒரு சிலர் அவரை கடவுள் மாதிரி பார்க்குறாங்களே ஒழிய வாழும் சித்தர்லாம் சொல்கிறாங்க தான். அது அவருடைய ஆதரவாளர்கள் அந்த ஆட்சியில் அவரால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு சிலர் புகழ்ந்து பாடுவது. ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களுடைய எண்ணமோ இல்லை, அவர்கள் எல்லாரும் அவரை அப்படியெல்லாம் சொல்லலை. இல்லை, புதுச்சேரியில் வந்து அப்படி வந்து ஒரு அவருக்கு அந்த பேர் இல்லைனாக்கா இன்னைக்கு இந்த மாநிலத்தில் ஒரு தனி கட்சி தொடங்கி, ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் இவரை விட ஃபேமஸாக பேசப்பட்ட தலைவர் மக்கள் தலைவர் கண்ணன், அவர் கூட கட்சி தொடங்கினாரு. ஆனால் அவரால் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியல. இன்னைக்கு 2 முறை ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை வந்து வளர்த்து எடுத்துக்கிறாருன்னா மக்களுடைய நலன் எல்லாமே வளர்த்து எடுத்திருப்பாரு. ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. அவர் இதற்காக தான் கட்சி ஆரம்பித்தார். புதுச்சேரிக்கான முதல் மாநில கட்சி, புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்தை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தான் கட்சி ஆரம்பித்தார். அந்த முறை அவர் வெற்றி பெற்றதுக்கும் இப்போ அவர் வெற்றி பெற்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். நீங்கள் இப்போ கூட்டணி அரசு தான் அமைச்சிருக்கார். தனிப்பெரும்பான்மையில் அவர் ஆட்சி அமைக்கல. தனிப்பெரும்பான்மையில் அவர் ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற கருத்து சரி, அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது, அவர் என்னார்னா அவர் ஜெயிச்சு அவர் மட்டுமே தனிப்பெரும்பான்மையில் உட்காருவார்னு. இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி அரசு தான் அமைத்திருக்கிறார். அப்போ புதுச்சேரி அது வந்து ஒரு மைனாரிட்டி என்ஆர் அரசு அப்படின்னு வேணா சொல்லலாம். இல்லை, அப்போ புதுச்சேரி மாநிலத்தில் போதை புழக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது தான் காரணம்ன்றீங்களா? ஆமாம், இன்றைக்கி பிஜேபியே வந்து ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் வந்து என்ன மாதிரியான கலாச்சாரத்தை அவர்கள் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள், மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சது நமக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் தான் இந்த சுற்றுலா, ஏன்னா ஆட்சியே என்ஆர் அரசுன்னு சொல்கிறோம், என்ஆர் முதலமைச்சர் சொல்கிறோம். இங்கே நேரடியாக நடப்பது பிஜேபியினுடைய ஆட்சி தான். மத்திய அரசு என்ன சொல்கிறதோ, உள்துறை அமைச்சகம் எந்த திட்டங்களை இங்கே கொண்டு வருகிறதோ அதுதான் இங்கே அமல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சருக்கான எந்த அதிகாரமும் இல்லை, அவர் வார்த்தைகள் இங்கே மதிக்கப்படுவதும் இல்லை. புதுச்சேரியில் நடப்பது பிஜேபி ஆட்சி. புதுச்சேரி மாநிலத்தை புதிதாக தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பாஜக தலைவர் ராமலிங்கம் அவர்கள் தேசப்பற்றாளர்களை மட்டுமே நாங்கள் பாஜக கட்சியில் இணைச்சிருக்கிறோம், தவறானவங்க வந்து ஒருத்தவங்க கூட நாங்கள் இணைக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து போதை இல்லை, அவர் தேசப்பற்றாளர்கள் அப்படின்னு அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரில. அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக குற்றவாளிகளும் குற்ற பின்னணியில் உள்ளவர்களையே ஒருங்கிணைச்சு ஒரு கட்சி இந்தியா முழுக்க நடைபெறுகிறதுனா அது பாஜக கட்சி மட்டும்தான். அது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக குற்றப்பின்னணி உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு தான் அங்கேயும் இருக்குது. அது முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டார். பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்களில் இத்தனை பேர் ரவுடிஸ் இருக்கான், இவ்வளோ பேர் கொலை குற்றவாளி இருக்கான், இவ்வளோ பேர் போதைப் பொருள் கடத்தல் இருக்கிறான்னு. அந்த மாதிரி ஒட்டுமொத்த குற்ற பின்னணி உள்ளவர்களை இணைச்சி ஒரு கட்சி நடக்குதுன்னா அது பாஜக கட்சி தான் புதுச்சேரியில். அவர்களை தேசப்பற்றாளர்கள் அவர் சொல்கிறாரு தெரியுங்களா. இது இந்த தேசப்பற்றாளர்களுக்கு அவர்களுடைய அளவுகோல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும் அந்த கட்சியில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பது அனைத்து மக்கள். சரிங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அவங்கள தொடர்ச்சியாக குறை சொன்னீங்க. நீங்கள் ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய
இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய செயல்பாடு என்ன? புதுச்சேரி மாநிலத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு திமுகவுடைய தலைவர் தான் எதிர்கட்சியாக இருக்கிறாருங்க. எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த மண்ணில் பாசிச சக்திகளும் பாஜக ஆதரவு கட்சிகள் வந்துவிடக்கூடாது என்று திராவிட மாடல் ஆட்சியை, கூட்டணி ஆட்சியை ஆதரித்தோம். அதுக்காக பிரச்சாரம் பண்ணோம். எல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது வேறு. இங்கே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கே நேரடியாக பாஜகவே ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் எதிர்ப்பு இங்கே ரொம்ப பலமாக இருக்கணும். ஆனால் அது இல்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக எழுப்பிய பிரச்சனைகளுக்கும் சமூக இயக்கங்கள் தான் போராடி கொண்டே இருக்கிறத ஒழிய எதிர்கட்சியாக அவர்கள் இதுவரைக்கும் வீதிக்கு வந்து போராடவில்லை. ஒரு அறிக்கை கொடுத்துவதோ சட்டமன்றத்தில் நான் குரல் எழுப்பினேன் என்று சொல்வதோ மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாது. இந்த பேட்டியின் வாயிலாக எதிர்கட்சியையும் நான் குற்றம் சுமத்துகிறேன். எதிர்கட்சி சரியாக இங்கே செயல்படவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக வேறு, புதுச்சேரியில் செயல்படக்கூடிய திமுக வேறு. தோழர் அவர்களுக்கு நன்றி. இக்கட்டான பல கேள்விகளுக்கும் இனிமையாக சிரித்து கொண்டே சரியான பதிலை கூறிய தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் தொடர்ச்சியாக சமூக நீதிக்காகவும் சமகாலத்திலும் போராடுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.